ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேர்மாறல் எதிர்மாறலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்ப்போம். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு, அதாவது 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரம், அதாவது 2 ஹவர்ஸ். கரெக்டுங்களா? 2 ஹவர்ஸ் ஆல்ரெடி இங்கே நிமிஷத்தில் இருக்குது. அப்போது இதே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 120 நிமிடம், அதான் மினிட். கரெக்டா? நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகள் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அதான் எத்தனை யூனிட் ஆகும்? அதாவது 40 நிமிஷத்துக்கே 3 யூனிட்டு. அப்போது 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்டுன்னு கேட்குறாங்க. 40க்கே 3னா 120க்கு கண்டிப்பாக அதிகரிக்க தான் போகுது. அப்போ இந்த பக்கம் அதிகரிக்குதுன்னா லெஃப்டில் அதிகரிக்குதுன்னா இங்கேயும் அதிகரிக்கும். அப்போ இது நேர்மாறல். நேர்மாறல்லாம் என்ன பண்ணோம்? குறுக்கு பெருக்கணும். கரெக்டுங்களா? அப்போது x இந்த 2 பெருங்க 120 × 3, இந்த 40 அப்படியே கீழே போடுங்க, டிவைட் பை 40. கரெக்டாக 0 0 1 நாள் 4 2 நாள் 8 3 12. அப்போ x 3 3 9. அவ்வளோதாங்க. அப்போ எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? 9 யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நேர்மாறல் எதிர்மாறல் எப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு சிலருக்கு குழப்பம். நேர்மாறல்லாம் என்ன, எதிர்மாறல், அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிங்க. ஏன்னா நேர்மாறல் கண்டிப்பாக நாட்கள் யூஸ் ஆகும், பர்சன்டேஜில் யூஸ் ஆகும், நம்மளுக்கு நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஈஸியாக கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுனா போதும், நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.